Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பேட்டரி பேக் பில்ட் பத்தி தான் பார்க்க போறோம். 8 செல்ஸ்ல நான் வந்து 4 சீரிஸ் அண்ட் 4 பேரல் பண்ணிருக்கேன். சோ பாத்தீங்கன்னா 12 வோல்ட் 68 வரும் இதோட டோட்டல் கெபாசிட்டி. பாருங்க 68 செல்லோட சைஸ் பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கு. இது வந்து இன்வெர்ட்டர் பர்பஸ்க்காக ரெடி பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்க்கு அதாவது கம்ப்யூட்டர் யூபிஎஸ்க்கு ரெடி பண்றது இதுவுமே பாத்தீங்கன்னா 12 வோல்ட் தான். பட் 24Ah வரும். 4 சீரிஸ் பண்ணிருக்கேன், 4 பேரல் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 சீரிஸ் பண்ணாதான் நமக்கு வந்து 12 வோல்ட் வரும். அதே மாதிரி 4 பேரல் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து 24Ah வந்து இதோட கெப்பாசிட்டியா இருக்க போகுது. நீங்க ரொம்ப காம்பாக்டா ஒரு பேட்டரி பேக் பில்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க இந்த 15Hல போயிடுங்க, அதான் பெஸ்ட். இங்க பாருங்க வந்து 60Ah எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 15Ah செல்லு. இது மாதிரி நான் 2 வச்சேன் அப்படின்னா 30Ah வரும். இது மாதிரி நான் 3 வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 45Ah வரும். இதுவே நான் வந்து 4 வச்சிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக ஆடாய் 60Ah வரும். ஆனால் வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம பேரல் கனெக்ஷன் பண்ணுறதுனால இப்போ இந்த ஒரு இது மட்டும், அதாவது இந்த 4 செல்லு மட்டும் 3.2 வோல்ட் 60Ah வரும். இப்போ நான் இதை வந்து அடுத்த செல்லோட நான் சீரிஸ் பண்ணுறேன்ற போது இந்த செல்லோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். 3.2 + 3.2 ஸோ பார்த்தீங்கன்னா 6.4 வரும். அதே மாதிரி 3.2 அதே மாதிரி 3.2 ஆட் ஆகிறதுனால நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.8 வோல்ட் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த 60Ah வந்து காமனாக இருக்கும். ஸோ இது வந்து 60Ah பேட்டரி பேக். இதுவும் அதே மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும் 6Ah டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12Ah வரும். அது கூட இன்னொரு 6Ah பார்த்தீங்கன்னா 18, அதோட இன்னொரு 6Ah பார்த்தீங்கன்னா 24. ஸோ பார்த்தீங்கன்னா 24Ah நமக்கு இதில் வரும். அதே மாதிரி இந்த 3.2 வோல்ட்டை இது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 6.4, அப்புறம் இது கூட ஆட் பண்ணுறோம், அப்புறம் இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ 3.2 வோல்ட் ஆட் ஆகுதுன்றதுனால நமக்கு வந்து 12.8 வோல்ட் வரும். பட் நான் இந்த சைஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு செல்லை ஸ்டாக் பண்ணோம்னா எனக்கு இவ்வளோ ஹைட் வரும். அதாவது இது எவ்வளோ ஹைட் இருக்கோ இதே ஹைட் தான் வரும். பட் இது வந்து 24Ah. ஸோ 24Ah நமக்கு டபுள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து 48Ah தான் கிடைக்கும். இதுவே இது பாருங்க 60Ah கிடைக்குது. உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கரெக்டாக அந்த செல்லோட பாதியை கவர் பண்ணுது. மிச்ச பாதியே நம்ம இன்னொரு செல்லு வச்சு நம்ம கவர் பண்ணா கூட நமக்கு இவ்வளவு தான் வருது. ஸோ 48Ah எங்க இருக்கு, 60Ah எங்க இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12Ah வந்து நமக்கு அதிகமா கிடைக்குது. ஸோ எதனால இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல் வந்து காம்பாக்டா இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் பிடிச்சிக்காது. நல்ல ஒரு டென்சிட்டி நிறைந்த செல்லுன்னு சொல்லலாம் இந்த 15Ah செல்லு. ஓகே, இது எப்படி பில்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி பண்ண பில்டில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து இதுக்கு ஹோல்டர் கிடைக்குது யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் வந்து இந்த 32-140 செக்ஷன் ஹோல்டரை நான் இப்போ வாங்கியிருக்கேன். இது மேலே வந்து இந்த இன்சுலேஷன் ரிங் ஷீட் போட்டிருக்கேன். ஓகே, இதை வந்து நம்ம இதில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு டைட் ஃபிட்டாக போகும், அதனால் இது வந்து நல்லா டைட்டாக நிற்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, ஈஸியாக பிடிங்கின்னு வந்துடும். நம்ம இப்படி ஒன்றா எடுத்தோம் அப்படின்னா பாருங்க இது மாதிரி வந்துடுது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு டேப் போடணும். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்பேசர் தான், ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹோல்டராக பிடிக்குது. இந்த செல்லை வந்து நான் அப்புறமா காட்டுறேன். இது ஃபைனலாக முடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இந்த செல் இப்போ நம்ம ரெடி பண்ணுறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டேப் வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நகராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த நகர பிரச்சனை இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி நிக்கல் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இந்த ஸ்பாட் வெல்டிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் வெல்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து இப்படி மடிச்சு விட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துல கான்டாக்ட் ஆகுதுன்றதுனால இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேப்டன் டேப் போட்டு நம்ம இன்சுலேட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மெட்டல் படுதுன்றதுனால இன்கேஸ் அது ரப் ஆகி கிழிஞ்சாலோ இல்லை ஹீட் ஆகும் போது இது மெல்ட் ஆனாலோ இது டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். ஸோ அதனால் கேப்டன் டேப் போட்டு நம்ம இந்த இடத்த நல்லா பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 லேயராக போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோ மடிச்சு விட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பம்ப் கொடுத்துருப்பாங்க. இந்த பம்ப்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் போட்டு எடுத்துடலாம். ஸோ தட் நம்ம அந்த பாக்ஸில் வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இருக்காமல் விட்டோம் அப்படின்னா வைக்கலாம், பட் அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஒழுங்காக ஃபிட் ஆகாது, ஒரு மாதிரி அன்இவனாக இருக்கும். அதுக்காக தான்
இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் நான் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கீழே நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்தாச்சு, இங்கே கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பம்பெலாம் ரிமூவ் பண்ணியாச்சு, இங்கே பார்த்தா தெரியும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்டன் டேப் போட்டு இந்த நிக்கல் ஸ்ட்ரிப் மேலே ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இன்சுலேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம விட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த பிஎம்எஸ் ஒயர்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நெகட்டிவ் அண்ட் இங்கேருந்து ஒரு ஒயர் அவுட்புட் எடுத்தோன்னா பாசிட்டிவ் வரும். ஸோ இந்த இடத்த மட்டும் லீவ் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா இடமும் நம்ம கேப்டன் டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே திரும்ப நம்ம இந்த கேப்டன் டேப் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது பிஎம்எஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பி நெகட்டிவ் நீங்கள் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கட் பண்ணி சால்ட்ரிங் வச்சுப்பேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்துப்பேன். அதே மாதிரி பாசிட்டிவ் அவுட்புட் இதுலேருந்து நம்ம டேரெக்டாக ஒரு ஒயர் சால்ட்ரிங் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் தான். இப்போ வர டாலி பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்லேயும் மெட்டல் கொடுக்குறாங்க. ஸோ ஹீட் டிசிபேஷனுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டாலி பிராண்டில் 4 சீரிஸ் 12 வோல்ட் 30 ஆம்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிஎம்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பேசிவ் பேலன்சிங்கும் இதில் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஓவர் சார்ஜிங், ஓவர் டிஸ்சார்ஜிங், ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ் எல்லா ப்ரொடெக்ஷனுமே இதில் இருக்குது. இது வந்து நல்ல பிஎம்எஸ்லேயே சொல்லலாம். அதே மாதிரி என்டிசி, அதாவது தெர்மல் சென்சார் ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும், சின்னதாக ஒரு தெர்மல் சென்சார் இருக்கும். இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னும் போது சார்ஜிங்கை கட் ஆஃப் பண்ணுறதோ இல்லை அவுட்புட்டை கட் ஆஃப் பண்ணுறதோ அது மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல குவாலிட்டியான பிஎம்எஸ். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஐசி வந்து ப்ளோன் அவுட் ஆகாது. இந்த நார்மல் இந்த ரேட்டு கம்மியாக கிடைக்கிற அந்த பிசிபி மாதிரி இருக்க பிஎம்எஸ் மாதிரி இது அது மாதிரி ஆகாது. நல்ல ஒரு தரமான பிஎம்எஸ்னே சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போ இதுக்கு எவ்வளோ ஆம்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் இது அதிகமாகவே இந்த பேட்டரிலேருந்து நம்மளால் கரண்ட் எடுக்க முடியும். பட் இருந்தாலும் அவங்களோட லோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 ஆம்ஸ் மேலே போகுதுன்னு சொன்னாங்க. பட் நான் தான் வந்து 30 ஆம்ஸ் பிஎம்எஸ் போட்டுங்க, இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது கொஞ்சம் லோடு அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக 30 போடுறேன். ஓகே, இதோட கனெக்ஷனாக நான் சொல்லிட்டேன். இந்த பி நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட நெகட்டிவில் கொடுத்துடணும். இந்த பி நெகட்டிவ்ன்றது பவர் அவுட்புட்டு. இதிலேருந்து நம்ம நெகட்டிவ் டெர்மினல் அவுட்புட் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஷீட் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கேருந்து நெகட்டிவ் பேட்டரிக்கு போகுது. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இந்த வயர் வழியாக வெளியே வந்துடும், அதாவது பிஎம்எஸ் உள்ள போய் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டேரெக்டாக இந்த பாசிட்டிவ் தான் ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. நான் பார்த்தீங்கன்னா 4² mm ஒயர்ஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். 4² mm 30 amps தாங்க முடியும். பட் அதோட மேக்ஸிமம் லிமிட் அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் 2 4² mm போட்டிருக்கேன். ஸோ டபுள் த டைம் ஆஃப் கரண்ட்டை அதால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து லாஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பார்க் செக் பண்ணி பார்த்துடலாம் பவர் வருதா இல்லையான்ட்டு. ஓகே, ஸ்பார்க் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் செக் பண்ணி பார்க்கலாம். த்ரீ டூ ஒன் பாருங்கள், ஷார்ட் சர்க்யூட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு எதுவும் ஆகலை, எரியலை. ஓகே, திரும்ப பவர் எதாவது செக் பண்ணலாம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே அவ்வளோதான், இந்த பேட்டரி பேக் முடிஞ்சுது. இதை பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம செஞ்ச பாக்ஸில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பேக் மேலே ஃபுல்லாக அந்த எபாக்சி ஷீட் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் கிடச்சிருச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மேலே ஹீட் ட்ராப் போட்டு கவர் பண்ணிடலாம். பட் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டரியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியோட வோல்டேஜ் தெரியும். இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுது, எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்றத இந்த கரண்ட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா பவர் எவ்வளோ கன்சியூம் ஆகுதுன்றத பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாட் ஹவர், அதாவது எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகிருக்குன்றது தெரியும். இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகிருக்குன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி, எவ்வளோ கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்றது இங்கே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் எம்ஏஹெச்சில் காட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்ம லோடோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்றத இது மெஷர் பண்ணும். அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை மெஷர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் டைம். ரன் டைம் பார்த்தீங்கன்னா இது இந்த சிஸ்டம் எவ்வளோ ரன் ஆகிருக்கு அப்படின்றத காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நான் வந்து இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ண போகிறேன். இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் லெட் ஆசிட் இன்வெர்ட்டர் தான். அதில் கனெக்ட் பண்ணி நம்ம லோட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டைம் அப்புறம் கெப்பாசிட்டிலாம் ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆனில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த டியூப்லர் பேட்டரியோட ஒரு எண்டு மட்டும், அதாவது இந்த பாசிட்டிவ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாசிட்டிவ் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். லித்தியம் பேட்டரியோட நெகட்டிவ் டேரெக்டாக நெகட்டிவில் கொடுத்துட்டேன். பாசிட்டிவ் மட்டும் இந்த பேட்டரி தான் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இப்போ யூஸில் இருக்காது. இந்த பேட்டரி யூஸில் இருக்காதுன்றதால இந்த பேட்டரி தான் இப்போ யூஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரண்ட்டில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10.4 ஆம்ஸில் சார்ஜ் ஆகுது. ஸோ 145 வாட்ஸில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கெப்பாசிட்டி ஏறுது பாருங்கள். வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா 13.7க்கு ரைஸ் அப் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின்ஸை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு லோடு ஒன்று ஒன்றா கொடுத்து பார்க்கலாம் என்ன எந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 380 வாட்ஸ் கிட்ட சப்போர்ட் பண்ணணும். ஒரு லோடாக நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். சார்ஜிங் ஸ்டேட்டஸ் எல்இடி இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. சார்ஜிங்ட்டு வருது. ஓகே, இப்போ நான் போயிட்டு மெயின் பவரை நான் இப்போ கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் பவரை. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.1 ஆம்ஸ் கிட்டே எடுத்துகிட்ருக்கு பேட்டரியிலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும் தான் எரியுது. ஸோ அதனால தான் 3 ஆம்ஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கு. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்வெர்ட்டர் காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து இப்போ பேட்டரியிலேருந்து பவர் வந்து நம்ம அப்ளைன்சஸ்க்குலாம் கொடுத்துட்ருக்கு. இப்போ நான் வந்து அடுத்து ஒரு ஃபேன் மட்டும் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு ஒரு டியூப்லைட் ரன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 7.2 ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. பவர்னு பார்த்தீங்கன்னா 95 வாட்ஸ் பவர் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேன் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லோடு குறைஞ்சிருக்கு, இல்லை இப்போ ஏறுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 115 வாட்ஸ் கிட்டே இப்போ லோடு எடுத்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு டியூப்லைட் ஒரு ஃபேன் ரெண்டுத்தையுமே சேம் டைமில் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 15.9 ஆம்ஸ் எடுத்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பிஎம்எஸோட பாதி லோட்டில் இருக்கும். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13லேயே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர் காட்டுது பாருங்கள். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ட்ராப்பும் ஆகலை. அதே மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் சார்ஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. 200 வாட்ஸ் கிட்டே இப்போ பவர் எடுத்துகிட்ருக்கு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேனு 2 லைட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேனு இன்னொரு லைட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 245 வாட்ஸ் கிட்டே இப்போ பவர் எடுத்துகிட்டு இருக்கு. ஆம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 19.1 ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன லோட் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேனு 2 லைட்டு எரிஞ்சிட்ருக்கு. ஓகே, ஒன்றுமே இதோட பவரை வந்து நம்ம எடுக்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 லைட் நான் இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 லைட்டு 4 ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 292 வாட்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் 300 வாட்ஸே டச் பண்ணல. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு ரூம் இருக்குது. ஸோ 380 வாட்ஸ் வரைக்குமே போகலாம். இன்னும் ஒரே ஒரு ஃபேன் மட்டும் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் லோடு எவ்வளோ போகுதுன்ட்டு. ஓகே, ஃபைனலாக நம்ம 31 ஆம்ஸ் கிட்டே இப்போ ட்ரெயின் ஆகுது. அதாவது இந்த பிஎம்எஸோட ஃபுல் லோடு இப்போ எடுத்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் கிட்டே போயிடுச்சு. எல்லாமே ரன் ஆகுது. ஓகே, நான் என்னென்ன அப்ளைன்சஸ் ரன் ஆகுதுன்றதே ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். இங்கே ஒரு ஃபேன் ரன் ஆகுது. ஏன்னா இங்கே ஒரு டியூப் லைட் ஒன்று ரன் ஆகுது. இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு டியூப் லைட்டு, இங்கே ஒரு எல்இடி குண்டு பல்ப் ஒன்று எரியுது. பார்த்தீங்கன்னா 2 ஃபேனு
ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு டியூப் லைட் எரியுது. இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 400 வாட்ஸ் கிட்டே இதுலேருந்து பவர் எடுத்துகிட்டு இருக்கும். வோல்டேஜுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ராப் இல்லாமல் 12.8லேயே நிற்கிது. ஸோ இது நல்ல சைன் தான். இந்த 400 வாட்ஸ் வந்து இது எவ்வளோ நேரம் ரன் ஆகும்ன்றதெல்லாம் நம்ம அப்புறம் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு ஃபேன் ஒரு லைட்டுக்கு இது எவ்வளோ நேரம் ரன் ஆகும்ன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா நான் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேன் ஒரு லைட்டு மட்டும் இப்போ நான் போட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லோடுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இன்வெர்ட்டரோட ஸ்டாண்டர்ட் ஒன் மட்டும் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா 1.79 ஆம்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு இருக்கு. அது ஒரு 23 வாட்ஸ்ன்னு காட்டுது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒரு லைட் மட்டும் பவர் என்ன எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆம்ஸ் எடுக்குது. 135 வாட்ஸ் கிட்டே எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை நம்ம ஒரு மேக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இதால் சப்போர்ட் பண்ண முடியும் இந்த ஒரு ஃபேன் ஒரு லைட்டுக்குன்றத. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 12.8 வோல்ட்டுக்கான பேட்ரி. எத்தனை ஏஹெச் பார்த்தீங்கன்னா 60 ஏஹெச். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 768 வாட்ஸ் கிட்ட பவர் இருக்குது. இதில் நம்ம இப்போ கன்சியூம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.9 ஹவர்ஸ் கிட்ட ரன் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 5 மணி நேரம் ஒரு 55 நிமிஷம் உங்களுக்கு வந்து பேக்கப் கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேட்டரி வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இதை ரேப் பண்ணிடலாம். ரேப் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷிங் டோட்டலாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்டரி பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம ரெட் கலர் டேப் சுற்றிருக்கேன். திக்கான ஒரு 2 mm இருக்கிற திக்கான ஒரு பிராஸில் இந்த டெர்மினல் அவுட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் நெகட்டிவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெர்மினல் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த டேப் போட்டு சுற்றிருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதோட வெயிட் என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்ம லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரியை வைப்போம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோ வருது. இது வந்து 12 வோல்ட் 60 ஏஹெச். ஓகே, இதோட கம்பேரிசனுக்கு நம்ம லெட் ஆசிடை ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட் ஆசிட் பார்த்தீங்கன்னா இதுவுமே 60 ஏஹெச் பேட்டரி தான். ஓகே, இதோட வெயிட் என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 16 கிலோ வருது. நம்ம இந்த வெயிட்டு இந்த இதெல்லாம் கூட நம்ம லெஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து 16 கிலோ நமக்கு வெயிட் வருது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைம்ஸ் ஹெவியாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது வால்யூமெட்ரிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் லெட் ஆசிட் பேட்டரி பெருசாக இருக்குது. பாருங்கள், வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து இதை விட பெருசாக இருக்குது வால்யூமில். அதே மாதிரி வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் ஹெவியாக இருக்குது லித்தியம் பெரோபாஸ்பேட்டோட. ஓகே, இந்த மாதிரி பேட்டரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. பாய்.